சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்திலிருந்து ஏதாவது அப்டேட் வருமா என ரசிகர்கள் தொடர்ந்து காத்து கொண்டிருக்காங்க. தொடர்ந்து நெல்சன் அவர்களுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த அப்டேட்டுமே தராமல் இருந்தார். அதை தொடர்ந்து இப்போ ஒரு சின்ன அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காரு. அது என்னன்னு பார்ப்போம். அதாவது ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லால் சலாம், வேட்டையன், கூலி என்ற படத்தில் நடிச்சிருந்தார். இதில் எந்த படமே பார்த்திங்கன்னா சரியாக போகலை. ஜெயிலர் மட்டும்தான் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டி பெரும் லாபத்தை தந்த படம். அதை தொடர்ந்து ரஜினி எத்தனை படத்தில் நடித்தாலும் சரி இந்த மாதிரி தான் சொதப்பி போடுது. அதற்கு காரணம் திரைக்கதை சரியாக யாரும் அமைக்கிறது கிடையாது. லோகேஷுமே பார்த்திங்கன்னா கூலி படத்தில் அனைவரையும் ஏமாற்றிட்டார். மேலும் இப்போ மீண்டும் ஜெயிலர் 2 படத்தை எடுக்கலாம்னு ரஜினி தான் ஐடியா கொடுத்தாராம். அதை தொடர்ந்து இப்போ எடுக்கப்பட்டு வருது. டப்பிங் ஒர்க்ஸில் பிஸியாக இருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் இந்த படம் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை தான் முதல்ல எடுத்திருந்தாங்க. 1000 நடன கலைஞர்களோடு சேர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடனம் ஆடுற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் இருக்குமாம். காவாலா பாட்டு அளவுக்கு இந்த பாட்டு இருக்கும் என சொல்கிறாங்க. அதாவது காவாலா பாட்டில் தமன்னா நடனம் ஆடியிருந்தாங்க. அந்த பாடல் எந்த அளவுக்கு பட்டி தொட்டி எங்கும் ரீச் என்பது உங்களுக்கு தெரியும். அதே போல் இந்த பாட்டில் நேரா ஃபர்தோக்கி அவங்கள தான் நடனம் ஆட வச்சுருக்காங்களாம். ரஜினியோடு சேர்ந்து அவங்க நடனம் ஆடுவாங்க. மேலும் இந்த பாட்டு இந்த ஜெயிலர் 2 படத்துடைய ஹைலைட்டான பாட்டாக இருக்கும் என சொல்லப்படுது. மேலும் எப்படி ஜெயிலர் 1 படம் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டியதோ அதே போல் இந்த ஜெயிலர் 2 படம் கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டி தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கும் என சொல்லப்படுது. காரணம் இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா, சுராஜ் வெஞ்சமுடு, மிதுன் சக்கரவர்த்தி, நேரா ஃபர்தோக்கி, ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து தற்போது ரித்திக் ரோஷனும் இந்த படத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. ஒரு சின்ன எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் ரித்திக் ரோஷன் இதில் பண்ணுறாராம். அதற்கான ஷூட்டிங்கை தான் இப்போ விறுவிறுப்பாக நெல்சன் எடுத்துகிட்டு வராரு. மேலும் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. ஏன்னா செப்டம்பர் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆகஸ்ட் 14 இந்த பாட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் எனவும், இதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தலைவர் 173 படத்தில் நடிக்க போகிறாரு. மேலும் நெல்சன் அவர்கள் தலைவர் 174 ரஜினி கமலை வச்சு எடுக்க போகிறாரு. தொடர்ந்து அடுத்தடுத்து அப்டேட்ஸ் இனி வரும் காலங்களில் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலர் 2 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.